ஹாய் வணக்கம். இன்னைக்கு நான் ஃபுல் பட்டியாலா பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு சொல்லித்தரேன். க்ளோத்து டோட்டல் லென்த்து பேண்ட்டுக்கு டோட்டல் லென்த்து நமக்கு 40 இன்ச்சு. அதில் வந்து பெல்ட்டு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், 8 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிது 32 இன்ச்சு கிடைக்கும். அதுலேருந்து +2 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது 34 இன்ச்சு. +2 இதுக்கு ஸ்டிச்சிங் வேண்டி நம்ம விடையது எக்ஸ்ட்ரா. அதன் பிறகு க்ரட்ச்லேருந்து அது வந்து 9 இன்ச்சு. இதை பெல்ட்டு கீழ் பாகத்துலேருந்து சென்டர் வரை வர்றது 9 இன்ச்சு வருது. இனி நான் வந்து உங்களுக்கு துணியில் வந்து கட் பண்ணி சொல்லித்தரேன். கால் அளவு நமக்கு 3 பீசஸ் வரும். அதில் வந்து இது சென்டர் பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதன் பிறகு 2 பீஸு அட்டாச் பண்ணணும். 2 சைடு மட்டும் அட்டாச் பண்ணது இனி 2 பீஸ் வரும். இது நம்ம 2ஆக மடக்கி எவ்வளோ லென்த்து வேணுமோ இது வந்து சென்டர் பீஸுக்கு நான் வந்து கட் பண்ணி சொல்லித்தரேன். இந்த பாருங்கள், நமக்கு 34 இன்ச்சு வரும். அது 34 இன்ச்சை வந்து 2ஆக மடக்கி போட்டிருக்கேன். 34 இன்ச்சு. அதன் வித்து வந்து இப்போ ஒரு கால் வள வீதி கீழ் பாட்டம் வந்து 6.5 2ஆக மடக்கி 13 இன்ச்சு வரும். நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு 14 இன்ச்சு, மேக்ஸிமம் 14க்கு மேலே தான் இருக்கணும். 14 இன்ச்சு நார்மல் சைஸ் வந்து 14 இன்ச்சு தான், 14 இன்ச்சு. இப்போ நம்ம இதை வந்து இங்கே இது சைடில் வந்து ஆப்போசிட் சைடில் 34 இன்ச்சு வந்து இதில் எடுத்து லைன் போட்டு இதை போட்டு இதை வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து கட் பண்ணி எடுத்தால் போகுது. சென்டர் பீஸு இது வந்து ஃபோல்டிங்காக இருக்குது. இது ஒற்றை பீஸாக இருக்குது, ஒரே பீஸாக இருக்குது. வந்து இது வந்து 2 பீஸாக இருக்குது. இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துருக்கு. இனி பெல்ட்டுக்கு 8 இன்ச்சு தேவை, 8 இன்ச்சு. ஏன்னா 1.5 இதில் ஃபோல்டிங்கில் போகும், பாக்கி 6.5 தான் நமக்கு பெல்ட்டுக்கு தேவை. இது பெல்ட்டுக்குள்ள பார்ட்டு. இனி பாக்கி எவ்வளோ துணி இருக்கோ அதை வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி மெஜர்மெண்ட் எடுப்போம். இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இதை பாருங்கள், நான் இருக்க ஆப்போசிட் சைடில் இதை ஓப்பன் துணி இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் இருந்து இப்போ ஃபுல் பட்டியாலை வந்து இதுலேருந்து நம்ம டோட்டல்லேருந்து எடுக்கிறதுக்கு மேலே அந்த க்ரட்சிலேருந்து கிடைச்சாதான் நமக்கு இது ஃபுல் பட்டியாலை வந்து சொல்லலாம். செமி பட்டியாலை வந்து நம்ம டோட்டல்லேருந்து எடுத்த பிறகு மேலே வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு அப்படி எடுக்க முடியாது. இதில் வந்து அதனால் ஃபுல் பட்டியாலைக்கு இது வந்து கட் பண்ணி இதை 34 இன்ச்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே க்ரட்சிலேருந்து எனக்கு 9 இன்ச்சு, 9 இதுலேருந்து 9 இதை சென்டரில் முடியுது. இதில் இருந்து தான் 2 இன்ச்சு 2 இன்ச் அளவுக்கு இதில் மார்க் பண்ணணும். இது நெக்ஸ்ட் அளவு மேலேருந்து கீழே 34 இன்ச் எடுக்கணும். 34 இன்ச்சு இதுலேருந்து க்ரட்சிலேருந்து 9 இன்ச்சு. இதான் முடியுது. 34 இன்ச்சு முடியாது, எண்டில் தான் 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுவோம். இனி அதே அந்த 2 இன்ச்சு இந்த 2 இன்ச்சு இது 2 நம்ம வந்து கிராஸ் லைன் போடணும். இதாக கிடச்சி அங்கே இந்த 34 இன்ச்சு இந்த சைட்லேருந்து 34 இன்ச்சு இதை வந்து நம்ம தனித்தனி பீஸ் ஆக்கணும். இது ஓப்பன். இப்போ நமக்கு சென்டர் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு. இனி நமக்கு 4 பீசஸ் வேணும். 2 சைடும் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கிறதுக்கு. இதில் வந்து தான் 2 பீஸு கிடைக்கும், நமக்கு இதில் வந்து தான் 2 பீஸு கிடைக்கும். அப்புறம் இதை வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, இதை வந்து ஓப்பன் பண்ணி விடுவோம். இதை பாருங்கள், இதில் வந்து நமக்கு 2 பீஸ் கிடச்சி, ஒரு கலராக கிடச்சி. இதையும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி விடும். 4 பீசஸ் கிடச்சி. இப்போ நமக்கு சென்டர் பீஸு கிடச்சி. இனி நம்ம இணைக்க வேண்டியது 2 சைடு அட்டாச் பண்ண வேண்டியது வந்து சென்டர் பீஸு. இவ்வளவு துணியும் நமக்கு ஒரு கால் அளவு உள்ளது. பாக்கி எல்லாமே தேவையான அளவு எடுத்துகிட்டு பாக்கி எல்லாமே ப்ளீட்ஸ் பிடிக்க வேண்டியது. கரெக்டாக இருக்குல்ல வந்து. இனி நான் வந்து இதை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது வந்து க்ரட்ச் பாகம், அதை நம்ம எடுக்கிறது. இப்போ நேர் பீஸு இதாக வருது. கீழே வந்து அதை 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண இதை பீஸு தான் இருக்குது. இது வந்து ஒரு சைடு, இதை சென்டர் பீஸுக்கு ஒரு சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது
இப்போ சென்டர் பார்ட்டும் இதை ஒரு சைடு பார்ட்டும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து அடுத்த சைடு பார்ட்டை வந்து நம்ம அதுவும் நேர் பீஸை தான் வந்து ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸை எடுக்கண்டாம். மறு சைடு இதை ஒரு சைடு முடிஞ்சு இந்த மறு சைடு வந்து ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்கள், இது வந்து சென்டர் பீஸ் ஆகிடுச்சு. இது வந்து சைடு வந்து அட்டாச் பண்ண 2 பீஸு, ஒரு பீஸு இது ஒரு பீஸு, 2 பீஸு இது 3rd பீஸு, 3 பீஸ் ஆகிடுச்சு. இதே போல் இனி அடுத்த கால அளவுக்கு கூட இதே போல் ஸ்டிச்சிங் பண்ணால் போதும், ஜாயின் பண்ணால் போதும். இதே போல் இந்த பாருங்கள், இப்போ சைடு பார்ட்டு சென்டர் பார்ட்டு இன்னொரு சைடு பார்ட்டு முடிஞ்சு இதெல்லாம் ஒரே கால அளவு. எப்போ ஞாபகத்தில் இருக்கணும், இந்த 2 சைடு வந்து கிரச்சு பாகம் தான் வரும். இதாக இருக்குது, அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, இதாக தெரியுது ஒரு காலுக்கு. இனி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இதே கிரச்சு பாகத்தில் உள்ளது ஒரு பாகம், அதே இது அடுத்த பேண்ட்டு கால அளவுள்ள கிரச் பாகம். இந்த 2 இதையும் ஜாயின் பண்ணணும். இது இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ தான் வரும். இது ஒரு கால அளவு, இது ஒரு கால அளவு. இதை 2ஐயும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து 2 ப்ளீட் வரும் பேக்கில். அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, 2 ப்ளீட் நான் இப்போ சொல்லி தராது. இதை இப்போ ஜாயின் பண்ணணும். கிரச் பாகத்தை வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்க, டோட்டலில் 2 பார்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட்டு இதுதான் வருதுதா. இதில் 2 தான் 2 ப்ளீட் பிடிக்கும். இது இந்த சைடு நேரே ஆப்போசிட் சைடு, 2ம் நேருக்கு நேராக வரணும். இதை எப்படி பிடிக்கணும், சென்டர் பாயிண்ட்டு 2 ப்ளீட் வரும். இது ஒன்று இது ஒன்று. இதை பாருங்கள், பெல்ட் வார பாகம் தான் இதாக வருது. மேல் பாகம் கீழ் பாகமாக ப்ளீட்டு பிடிக்க வச்சிருது. இதை தான் ப்ளீட்டு பிடிச்சிருக்கேன். இதாக ஆப்போசிட் சைடாக பிடிச்சிருக்கேன் நேர். இதில் இருந்து 12 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணுங்க. 12 இன்ச்சு அளவு. இதில் இருந்து நமக்கு ப்ளீட் வரும். மொத்தமே ப்ளீட் எடுத்து உள்ளாடி விடணும். இது இவ்வளோ நமக்கு பெல்ட் அளவு 2 மடக்கி 23 இன்ச்சு. டோட்டலாக வருது 46 இன்ச்சு வரணும். டோட்டல் நம்ம ப்ளீட் எல்லாம் பிடிச்சி டோட்டல் 46 இன்ச்சு அதை வந்து கொண்டு வரணும். இப்போ தான் ப்ளீட்டு பிடிக்கும். இந்த பாருங்கள், இது வந்து ரைட் சைடு வருது. இதா உள்ளாடி விட்டு இதை போட்டு இதை எடுக்கணும். இதா இதே போல் மொத்தமே ப்ளீட்டு பிடிக்கணும். இதை இந்த ஒரு சைடு ப்ளீட்டு பிடிச்சாச்சு. அதே போல் நெக்ஸ்ட்டு சைட்லேருந்து இதில் இருந்து இதே 12 இன்ச்சு அளவெடுத்து திருப்பி பிடிக்கணும். உள்ளோட்டு இது வந்து நம்ம ரைட் சைடு வாக்கில் பிடிச்சி இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்தே பிடிக்கணும். இந்த தெரியுது, லெஃப்ட் சைட்லேருந்து இங்கேருந்தே பிடிக்கணும். இப்போ பாருங்கள், கிரச்சு பார்ட்டு இது பேக் பார்ட்டாக்கு நம்ம நேரமே ஜாயிண்ட் பண்ணது 2 ப்ளீட்டு பிடிச்சது. அதில் எடுத்து நம்ம மெஜர்மெண்ட்டு 12 இன்ச்சு எடுத்து அதில் இருந்து நம்ம ப்ளீட்டு பிடிச்சது. அதே வளையத்து இனி வரதை ஃப்ரண்ட் பார்ட்டு, அந்த கிரச்சு பார்ட்டு இது ஃப்ரண்ட் பார்ட்டு, ப்ளீட்டு வர பார்ட்டு. இது வந்து பேக்கில் இருக்குது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இதை வந்து நம்ம இனி ஜாயிண்ட் பண்ணி அதன் பிறகு காலுக்கு நான் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு கால் சுற்றளவு வந்து 6.5 2 மடக்கி. அப்போ நமக்கு 13 இன்ச்சு தேவை வந்து ஒற்றை பீஸாக எடுக்கணும்னா நான் வந்து 1.5 எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஏன்னா இதை வந்து உள்ளாடி சில ஸ்டிச்சிங் பண்ணி விடியதுக்கு 1.5 டோட்டல் 15 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்தால் போதும், எடுத்து அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணால் போதும். இதை பாருங்கள், கால் பாகம் கால் இதை 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு ஸ்டிச்சிங் பண்ணது. சென்டர் பாயிண்ட்டு இதை சைடு பாயிண்ட் எல்லாம் இருக்குது. இது மேல் பாகத்தில் இதை வந்து கேன்வாஸை வந்து இதன் மேலாக வைத்து ஸ்டிச்சிங் பண்ணணும். இதை பாருங்கள், இனி நம்ம இதை மேல் பாகம் இதை வச்சுருக்கோம். இதை வந்து மறைத்து இதன் மேல் வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த கேன்வாஸ்க்கு மேலோடி மேல் பாகத்தில் இப்போ நான் வந்து கேன்வாஸ்க்கு மேலே வந்து ப்ரெஸ் ஸ்டிச்சு பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் கேன்வாஸை உள்ளாடி மடிக்கணும். இதை பாருங்கள், ஸ்டிச்சிங் இதை கிளாத்து ஸ்டிச்சிங் பாகம் இதாக இருக்குது. உள்ளாடி மடிக்கணும். உள்ளாடி மடித்து ஸ்டிச்சிங் பண்ண போதும். உள்ளாடி தான் இருக்கணும் கேன்வாஸு.
இதை தெரியுது உள்ளாடி வச்சிருக்கிறது. மேல் பாகம் தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். இனி இதை பாருங்கள், கேன்வாஸ் வச்சு மாடல் ஸ்டிச்சிங், ஸ்ட்ரைட் ஸ்டிச்சிங் எல்லாமே போட்டாச்சு. இனி வந்து இரண்டாக ஃபோல்டு பண்ணணும். இதை ஃபோல்டு பண்ணி நமக்கு பாட்டம் சைஸ் எவ்வளோன்னு 6.5 தான் நமக்கு இதில் தேவை. 6.5 வந்து மார்க் பண்ணணும். இதாக இருக்குது 6.5. இதில் மார்க் பண்ணி இதே போல் வளைத்து மொத்தமே பாருங்கள் ஜாயிண்ட் பண்ணால் போதும். இது அடுத்த கால், நெக்ஸ்ட்டு கால் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கால்லேருந்து இந்த கால் வரை மொத்தம் ஸ்டிச்சிங் பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். இதில் இருந்து இப்போ இடுப்பு சுற்றளவு எனக்கு 23 இன்ச்சு. இதில் இருந்து அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருக்குது, 23.5 இருக்குது. அதே அளவுக்கு நாங்கள் வந்து பெல்ட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெல்ட்டுக்கு 23.5லேருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும். 24.5 கட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து சென்டரில் வந்து ஓப்பன் பாகத்தை வந்து அதை வந்து மடித்து விடணும். அதுக்கு வேண்டி நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், 24.5 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரெண்டாக மடக்கியிருக்கேன். மடக்கி இதை ஓப்பன் பாகம் இதை வந்து 1 இன்ச் அளவு, இந்த 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு 6.5 வேணும். 6.5ல் இதுலேயும் மார்க் பண்ணணும். இதுலேயும் 1 இன்ச் அளவு தான். இதில் இருந்து இது வேறு நமக்கு இப்போ ஸ்டிச்சிங் பண்ணணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலேருந்து கொஞ்சம் முடிவு பண்ணணும். இதை தான் இப்போ சொல்லித்தரேன், ஸ்டிச்சிங் பண்ணி சொல்லித்தரேன். இதை பாருங்கள், மார்க் பண்ணி இதுக்கு அளவில் வந்து முடிச்சு போட்டு அது பிறகு லாஸ்ட் எண்டில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஏன்னா ஃபோல்டு பண்ணிவிட்டு இடையில கொஞ்சம் இடம் ஸ்டிச்சிங் வேண்டாம். அடுத்ததாக இப்போ பாருங்கள், இதை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கணும். இதை ஸ்டிச்சிங் பண்ணி வெளியில் வந்து தான் ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா நிற்கிய துணி இதை வந்து இதையும் உள்நோக்கி மடிக்கணும். மடித்து ஸ்டிச்சிங் போடணும். இதுலேயும் இது வந்து லாஸ்ட்டு கடைசி வரை போட்டு விடுவேன் ஸ்டிச்சிங். இதை மறுபாகம் உள்ளது, இதையும் வந்து உள்நோக்கியும் மடித்து ஸ்டிச்சிங் போட்டு விடும். இதை இவ்வளவு இடைவெளி விட்டது வந்து நாடா உள்ளாடி போடி இதுக்கு வேண்டி. இனி இதை மார்க் பண்ணியிருக்கேன், 6.5 அளவுக்கு மார்க் பண்ணிக்க. இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த நாடா போடி இதுக்கு வேண்டி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இதாக வருது, இதுக்குள்ளோட நாடா வரும். வந்து பேண்ட்டை வந்து நான் மறைத்து போட்டிருக்கேன். இதாக இருக்குது, ஸ்டிச்சிங் வர பாகம் வெளியில் இருக்கணும். இதை வந்து பெல்ட்டை வந்து அந்த பேண்ட்டுக்கு உள்ளாடி போட்டு இதை பாருங்க. இப்போது ஸ்டிச்சிங் வந்து உள்ளாடி வரும், பேண்ட் வந்து நேர்பாகமாக வரும். உள்ளாடி போட்டு மொத்த சுற்றளவும் சுற்றி ஸ்டிச்சிங் பண்ணால் போதும். இதாக இருக்குது, இது ஃப்ரண்ட் பாகம், இதாக ஸ்டிச்சிங் இதாக இருக்குது. இது சென்டரு, பெல்ட்டுக்கு ஃப்ரண்ட் பாகம் இந்த சென்டரை மட்டும் ஒரே அளவாக வைத்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்தால் போதும். இதை பெல்ட்டு ஜாயின் பண்ணி முடிச்சு அதுக்கு மேலே ப்ரெஸ் ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டிச்சிங் வந்து விடுபடாது. வீடியோவில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.